விஜய் அவர்களுடைய அந்த 45 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கு. பரவாயில்லையா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா எதிர்கட்சிகள் வந்து விஜய் வந்து இன்னும் சரியா செய்யல, அவர் வந்த பிறகுதான் நிறைய கொலைகள் நடக்குது, பாலியல் தொந்தரவு நடக்குது. இது பொருளை கலப்புறாங்க. பொருளையை கலப்புறாங்களா? இப்ப நிறைய நம்ம கேள்விப்படுறோம்லங்க, நிறைய இடத்துல கொலைகள் நடக்குதுன்னு செய்யுது. அதுக்கு விஜய்க்கு சம்பந்தம் இல்லையா? ஏங்க அவர் தானுங்க முதலமைச்சர், அவர் தானே காவல்துறை வச்சிருக்காருன்னு அவங்க சொல்றாங்க. அது எப்படி அவரு வைப்பாரு? அவர் வந்து ஆக்ஷன் தான் எடுக்க முடியும். என்ன பழி போடுறான்னு போடுறாங்க. ஓகே, அது வெறும் பொருளி. சரி, இந்த 40 நாள்ல நீங்க விஜயோட ஆட்சியில என்ன விஷயம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நேர்ல பார்த்து பேசுங்க. குடிக்கு கொஞ்சம் இது பண்ணிருக்காரு. 717 கடைகளை மூடி இருக்காரு. ரைட். எங்களுக்கு இது கொஞ்சம் இதுவா இருக்கு. சரிங்க. மக்களுக்கு கொஞ்சம் வேலைக்கு மக்கள் கொஞ்சம் வேலைகளுக்கு செய்யறாரு. சரி, இப்ப விஜய பத்தி நிறைய குற்றச்சாட்டுகள் என்னன்னா, அவர் வந்து வாயவே திறக்க மாட்டாரு, பிரஸ்ஸ மீட் பண்ண மாட்டாரு. இத பத்தி உங்களுடைய கருத்து? அது அவர் இன்னும் பொறுமையா இது பண்றாரு, அப்சர்வ் பண்றாரு. அப்சர்வ் பண்ணிட்டு இன்னும் பேச வேண்டிய இடத்துல பேசுவாரு. சரி, இப்ப திமுக மேல நிறைய ஊழல் புகார்கள் இருக்கு. இது வந்து வேணும்னே தாவேகா செய்யறாங்கன்றாங்க, அதை ஏத்துக்கிறீங்களா? வேணும்னே தான் செய்யறாங்கதான். இல்ல இப்ப விஜய் தான் வேணும்னே செய்யறாரு. அவர் எப்படி செய்வாரு? அது பொருளை கலப்புறாங்கல்ல இவங்க. இல்ல திமுக ஊழல் செஞ்சிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாது. இல்ல நிறைய பேர் பேட்டி கொடுக்குறாங்களா, அதெல்லாம் பாத்தீங்களா? அதை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதோ இவருக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் இல்லாத ஏதோ பண்றாங்கன்னு தெரியுது. ஓகே, வராத அளவுக்கு ஏதோ பண்றாங்க. சரிங்க, விஜய் ஜெயிப்பாருன்னு நினைச்சீங்களா நீங்க? நாங்க நினைச்சோம். விஜய் எவ்வளவு ஜெயிப்பாருன்னு நினைச்சீங்க? இங்க வருவானா நினைச்சா. அதான் இவ்வளவு பெரிய ஆளுங்கட்சியா வருவாரு, முதலமைச்சர் வர நீங்க நினைக்கவே இல்ல. ஒரு நடிகர் இப்படி வருவாருன்னு நாங்க நினைக்கவே இல்ல. சரி, விஜய்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி? விஜய் அவர்கள்ட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி? அவர் குணம் நல்லா பாக்குறாரு. மனசாலாம் கொஞ்சம் போனா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்க இப்ப இந்த எலெக்ஷன் இது போல் ஸ்டேஷன்ல கொஞ்சம் பெல் பண்றாங்கல்ல, யாருன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது எடுக்கிறாருல ஃபர்ஸ்ட் வந்து. அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க? பாக்குறோம். சோ விஜய் ஆட்சியில இந்த நல்ல விஷயங்களை உணர்றீங்க. ஓகே, நன்றிமா.